இரக்கமற்ற செயலை ஏன் செய்யறேன்? எப்பயுமே நம்ம கிட்ட கையிருப்பு அதிகமா இருக்குதுன்னா அவன் தான் ரொம்ப கனமா ஆடுவான். அதுல பணம் வச்சா 10 ஆடு ஆடுவாங்க. பணம் இல்லாதவன் இருப்பாங்க. கம்முன்னு ஒரு மூலையா போய் படுத்துக்குவான். புரியுதா? நீ சொல்றது அந்த காலம். பணம் இருக்கிறவங்க நம்முண்டாங்கிறான். இந்த 10 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு கையில பிடிக்க முடியல பாரு. காலைல 500 ரூபாய் வேணா போயிட்டு கையில் பிடிக்கும். 10 ஆண்டு ஆண்டா கூட பரவாயில்ல. போட்டு வரும்பா மடிக்குது டெய்லி ஒண்ணு மடிக்குது. ஈசனை போல 2 மந்திரங்களை கற்று உலகத்துல 2 மந்திரம் இருக்குது. சாவடிக்கிற மந்திரம் 1, சத்தவனை எழுப்புற மந்திரம் 1. இந்த 2 மந்திரம் என்ன மந்திரம் தெரியுமா? அமிர்த சஞ்சீவி மந்திரம், மிருத்யு சஞ்சீவி மந்திரம். அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை சொன்னால் உயிரோட செத்துருவான். மிருத்யு சஞ்சீவி மந்திரத்தை சொன்னால் செத்து போன உயிரோட வந்துருவான். இந்த மந்திரத்தோட மகிமை புரியுதா? இந்த மந்திரம் உலகத்துல 4 பேர் தான் தெரியும். சிவபெருமான் 1, சுக்லாச்சாரி 2, அவர் மகள் தேவயானை 3, நான் ஒரு ஆள். இந்த 4 பேருக்கு தான் தெரியும் இந்த மந்திரம். எந்த மந்திரம்? இந்த 2 மந்திரம் என் கரத்துக்கு எப்படி வந்தது? இந்த 2 மந்திரம் என்னிடத்திலே இருக்கு வரையிலும் தேவரானாலும் சரி, மூவரானாலும் சரி, யாவரானாலும் சரி, என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்? எவனா என்கிட்ட இடவரமா பேசுறான், உயிரோட கரம செத்துன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிடுவேன். எடுத்து போட்டு மந்திரத்தை சொன்னா உயிரோட கரம செத்துருவான். அதே செத்து போனவன் எனக்கு தெரிஞ்சவனா இருந்தா அவனை எழுப்பணும்னு நினைச்சா மிருத்யு சஞ்சீவி மந்திரத்தை சொன்னா செத்து போனவன் உயிரோட வந்துருவான். அப்பேற்பட்ட மந்திரத்தை என் கையில வச்சுங்கிறேன்டா என்ன யாருன்னா எதனா பண்ண முடியுமா? பேசுனா நெட்டி பேசுனா வெட்டி போட்டுருவேன். போட்டி எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? இந்த 2 மந்திரம் என்னிடத்தில் இருக்க வரையிலும் சிவபெருமானுக்கு தெரிந்த மந்திரம் எனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி? உண்மையிலே நான் அரக்கன் அல்ல, நான் ஒரு தேவன். என் உண்மையான பெயர் தெரியுமா? சகன். என்னுடைய பெயர் சகன். அரக்கர் குரு சுக்லாச்சாரி, தேவர் குரு வசிஷ்ட மாமுனிவர். இந்த அரக்கர்களுக்கு தேவர்களுக்கு யுக யுகமா சண்டை நடக்குது. நடைபெறும் சண்டையிலே அரக்கர்கள் வெற்றி பெறுகிறார், தேவர்கள் தோல்வி பெறுகிறார். எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்க? இந்த சுக்லாச்சாரி யோசனை பண்றார். அரக்கர் குரு இவங்க ஜெயிக்கிறாங்கன்னா இந்த 2 மந்திரம் சுக்லாச்சாரிக்கு தெரியும். இந்த மந்திரம் அவர்கிட்ட இருக்கவேதான் இவர்கள் வெற்றி பெறுகிறார். அந்த மந்திரம் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நாமளும் சுலபமா ஜெயிச்சிடலாம். அப்படி என்று அவருடைய பிள்ளையான சகனை அழைத்தார். சுக்லாச்சாரி இடத்தை அனுப்பினார். அந்த 2 மந்திரங்களை கற்று வந்தான். கற்று வந்தவன் சும்மா வரல, இவன் மந்திரத்தை கற்றுக்கு வந்தான்பா. அந்த சுக்லாச்சாரியுடைய மகள் தேவயானை என்று சொல்லக்கூடிய பெண் இந்த சகன் மீது ஆசைப்பட்டார். சகனே உன்னை சேர வேண்டும், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, திருமணம் பண்ணி
தேவயானை தேவயானை இந்த சகனானவன் மறுப்பு தெரிவிக்கிறான். தெரிவித்தார். என்ன கல்யாணம் பண்ண முடியாதா? முடியாதா? தேவன் என்று ஆங்காரத்தினால் பேசுகிறாயா? என்ன பேசுகிறாயா? இனிமே நீ தேவன் அல்ல, தேவன் இல்லை. அரக்கனாக போவது பிசாபம். சாபம். நீ போக வேண்டிய இடம் தேவலோகம் இல்ல, தேவலோகம் இல்லை. பாதாளம் இல்ல, பாதாளம் இல்லை. பூலோகம் இல்ல, பூலோகம் இல்லை. பாதாளம் இல்ல, பாதாளம். அதுக்கும் கீழே அதுவும் கனிஷ்ட பாதாளம். பாதாளம். அந்த இடத்த போய் சேர். சரி போ. இனிமே உன் நாடு அதுதான். அதுதான். நீ சூரனாக போக கடவது ஏய், என்று சாபத்தை விடுத்தார். கொடுத்தாய். சாபத்தை பெற்ற சகனாக இருந்த நான் நீங்கள் திருத்ரா சூரனாக மாறினேன். மாறினீர்கள். தேவலோகத்தில் இருக்க வேண்டிய நான் நீங்கள் கனிஷ்ட பாதாள உலகம் வந்தேன். மந்தி. ஆனா சாபம் பெற்றம்பார். ஆமா. இந்த 2 மந்திரமும் என்கிட்டே இருக்குது. மந்திரம் வச்சுக்கிறேன். இந்த மந்திரத்தை வச்சுக்கினே எல்லாரையும் மேய்ச்சினாரேன். மேசிங்க வரணும். ஆட்சி செய்து வரேன். ஆடு மாட மேசிங்கிறான். நான் வீட்டு மாலை ஏற்பாடு மேய்க்கிறேன். ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறார். 14 பேர் மேய்க்க முன்னாடி ஆடு மாடு கூட ஓடி மேய்ச்சிடலாம்டா. அதான் சொல்றேன். பாவம் ஒரு மெட்ராஸ் கூத்து ஒன்று திருமங்கலம். திருமங்கலம். திருமங்கலம் ரோகிணி தியேட்டர் அருகிலே மகாராஜா சனிக்கிழமை வரும் சனிக்கிழமை நாட்டுக்கு தீனி கம்மியா போடு. ஆ, ஆனா இறக்காடி வரும். பசி இருந்தா வந்துடும். ஆமா. நீங்க 500 ரூபாய் கொடுக்கறது 100 ரூபாய் கொடுத்தா வந்துருங்க. ஏன் அது கூட குடுக்குற? வண்டியில இருந்து ஏறி பிடிச்சு போயிட்டாங்க. சரி. டேய், அப்படியே அப்படி மாறினேன். சூரன் என்ன போதுமா? முதல் எங்க குணம் என்ன? என்ன குணம்? ஆ? என்ன குணம்? மதுவை குடிப்பது, மது சாப்பிடுறது, மாமிசத்தை புசிப்பது, குடிப்பது, பெண்கள் கற்பை கெடுப்பது, கழுவுறது. இதுதான் வேலை. வேலை. புரியுதா? ஆமா. அக்கிரமம் பண்றது மறுத்த வேலையே. இதுதான் வேலை. ஏய், ஆனால் ஆனால் முதலிலே இந்த சபையை வணங்கி வருகிறேன். சரி. பிறகு மற்றவற்றை கவனிக்கலாம். செவ்வகவல்லி எங்கே? பகவல்லி எங்கே? பார்க்கவே அவர்கள் சொல்லுங்க. பகவல்லி அருளும் பார்க்கவி புகழ்வென்றோ. மங்களா சேர் செங்காடே மாசிலாமணி அமர்ந்தா. உலகர்கள் திவ்ய பாதே பகவாய் இப்புவியில் உள்ள உலகங்களில் திவ்ய பாதம். இங்கீர்த்தமாக பணியே எத்தினார் நாடகம் தானே. ஹேய், ஐயா, சபை வணங்கினேன். வணங்கினேன். கிராமம் கிராம கொண்டாட்டம். கிராம வாழ்த்து ஏய், கையிலாகிய